புஷ்யானந்துக்கு அனுபவம் இருந்திருந்தா புஷ்யானந்த் வந்து தலைமறைவாக இருக்க மாட்டார். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு கட்சியில் நடந்த ஒரு 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 கூட்டத்தில் நடந்த விபத்துக்காண்டி புஷ்யானந்த் ஒரு பொதுச் செயலாளர் தலைமறைவு ஆகலாமா? நீங்க சொல்லுங்க, சரியான விஷயமா? அதாவது புஷ்யானந்த் வந்து கோர்ட்ல ஒரு மனு போடுறாரு. என்ன அப்படின்னா, அதாவது வந்து இந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் அதை வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது நீங்க உங்க கட்சியினுடைய தலைவர், நீங்க பொதுச் செயலாளர், நீங்க சொல்லிதான் அந்த மதியழகன் வந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு ஜாமீன் கொடுங்கன்றது வந்து எந்த மாதிரியான மனநிலை? எதுக்கு தலைமறைவாக இருந்தார்? எதுக்கு வந்து அந்த நிர்மல்குமார் தலைமறைவாக இருந்தார்? ஸோ இதெல்லாம் எப்படின்னா அனுபவம் இல்லாததான். உங்களை கைது பண்ணட்டுமேங்க, நான் என்ன சொல்கிறேன், கைது தானே பண்ணுவாங்க, கைது பண்ணட்டுமே. கைது பண்ணால் என்ன பண்ணுவாங்க? உங்களை ஜெயிலில் தானே தள்ளுவாங்க. ஒரு 30 நாள் இருப்பீங்க, இல்லை ஒரு 15 நாள் இருப்பீங்க, ஜாமீன் கொடுக்க போகிறாங்க, வெளியில் வர போகிறீங்க. இதுக்கு போய் நீங்கள் பயந்துட்டு ஒளிஞ்சு ஓடினீங்கன்னா அது ஒரு கட்சின்னு சொல்கிறீங்க, பெரிய கட்சிங்கிறீங்க, தமிழ்நாட்டை ஆளணுங்கிறீங்க, இவ்வளோ எண்ணங்கள்லாம் இருக்கிற நீங்கள் இப்படி ஒளியலாமா? அப்போ என்ன அர்த்தம்னா, விஜய்க்கு கூட இருக்கிற ஆலோசகர்கள், கூட இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரியான ஆட்கள் விஜய் கூட இல்லைங்கிறது தான் இதை வந்து சொல்லுது.